எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பள்ளிக்கரணை ஆயில் மில் பஸ் ஸ்டாப் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆயில் மில் பஸ் ஸ்டாப்க்கு அப்படியே பார்த்தீங்கன்னா பேக் சைடில் தான். எக்ஸாக்டாக சொல்லணும்னா ஆயில் மில் பஸ் ஸ்டாப்பில் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே ட்ரெண்ட்ஸ் இருக்கும். அந்த ட்ரெண்ட்ஸுக்கு அப்படியே பேக் சைடில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ தண்ணி டேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இல்லை வந்து உங்கள் கெஸ்ட் ரூமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு காம்பேக்டான சைஸில் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பாருங்கள் செல்ஃப் ஸ்லாப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட் யூடிஎஸ் மட்டும். இதோட ஓனர் ஆஸ்கிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அகம் ப்ராப்பர்ட்டிஸ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பள்ளிக்கரணையில் இருக்க ஒரு 3 BHK ரீசேல் அப்பார்ட்மெண்ட் தாங்க பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்பர்ட்டியோட டீட்டெயில் எல்லாமே நான் வீடியோ போக சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நம்ம சைட்டில் தாங்க நின்றுட்டு இருக்கோம். ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பள்ளிக்கரணை ஆயில் மில் பஸ் ஸ்டாப் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆயில் மில் பஸ் ஸ்டாப்க்கு அப்படியே பார்த்தீங்கன்னா பேக் சைடில் தான். எக்ஸாக்டாக சொல்லணும்னா ஆயில் மில் பஸ் ஸ்டாப்பில் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே ட்ரெண்ட்ஸ் இருக்கும். அந்த ட்ரெண்ட்ஸுக்கு அப்படியே பேக் சைடில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, இதுதான் நமக்கான கார் பார்க்கிங். நம்ம கார் நிறுத்தத்துக்கு அந்த லாஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு செடான் கார்னால் தாராளமாக நிறுத்திக்கலாம். இல்லை நீங்கள் ஒரு எக்ஸ்யூவி டைப்பில் பார்க்குறீங்க, அதுவும் வந்து தாராளமாக நிறுத்தலாம். செடானில் பார்த்தீங்கன்னா ஒரு கார் நிறுத்திட்டு ப்ளஸ் ஒரு பைக் நிறுத்துகிற அளவுக்கு பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. இதை பாருங்கள், இந்த F3 நம்மளோட பிளாட் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பள்ளிக்கரணை ஆயில் மில்லில் தாங்க. இப்போ நம்ம பார்க்குறது F3 ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியில் பார்த்தீங்கன்னா நமக்கு லிஃப்ட் இல்லை. ஓவராலாக பார்த்தீங்கன்னா 6 யூனிட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 3 யூனிட்டும் செகண்ட் ஃப்ளோரில் 3 யூனிட்டும் நமக்கு இருக்கும். ஸோ இபியும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லாகவே சில்ட் +2 உங்களுக்கு கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாகவே கார் பார்க்கிங் தான் வந்துடும். இந்த ப்ராப்பர்ட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 9-10 இயர்ஸ் ஆகுது. ஸோ 10 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டைல் தான் போட்டிருப்பாங்க ஸ்டேர்கேஸில் தான் பார்த்தீங்கன்னா. அப்போ வந்து இந்த டைல்ஸ் வந்து நமக்கு ரொம்ப ட்ரெண்டிங்காக இருந்த டைல்ஸ் தான். இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்தாச்சு. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு சேஃப்டி கிரில் கேட் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த இதில் சின்னதாக நமக்கு ஒரு லாபி ஏரியாவும் வந்துடும். ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இபி ட்ரிப்பர் பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க. 3 ஃபேஸ் இபி லைன் தான் வந்துடும் நமக்கு. மெயின் டோர் பாருங்கள், நல்ல குவாலிட்டியான சீஃபுட்டில் தான் போட்டிருக்காங்க. உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு லாங் சைஸ் லிவிங் ஏரியா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு விண்டோ வந்துடும். 3 விண்டோ தான் போட்டிருக்காங்க, வுட்டில் போட்டிருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு 10 இயர்ஸ் ஆகுது. ஸோ 10 இயர்ஸ்னும் போது நமக்கு வந்து ரிவர்ஸ் சாண்ட்லேயும் ப்ளஸ் ரெட் பிரிக்ஸில் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் குவாலிட்டி ரிவ்யூ நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். இந்த பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 10 இயர்ஸ் ஆன ப்ராப்பர்ட்டி மாதிரியே இருக்காது. ஹாலில் பார்த்தீங்கன்னா நமக்கு சின்னதாக இந்த இடத்துல வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ தண்ணி டேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. பள்ளிக்கரணை நீங்கள் எடுத்துக்கிட்டாலே நமக்கு வந்து நிறைய பேர் சொல்கிறது பார்த்தீங்கன்னா அந்த ஏரியா தான் சால்ட் வாட்டராக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி டேரெக்டாக நீங்கள் RO போட்டுக்கலாம். அந்தளவுக்கு நல்ல ஒரு தண்ணியாக தான் இருக்குது. டேஸ்ட்டும் நல்லா இருக்குது. ஹாலில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். காமன் பாத்ரூம் வந்துடும். ஸோ வால் டைல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 7 அடி வரைக்கும் வால் டைல் போட்டு கொடுத்துருக்காங்க. காமன் பாத்ரூம் பார்த்திங்கன்னா நமக்கு வெஸ்டர்ன் ஸ்டைலில் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. நமக்கு ஷவர் பாயிண்ட் ஹீட்டர் பாயிண்ட் எல்லாமே வந்துடுங்க. ஸோ இந்த இடத்துல காமிச்சிடலாம். இந்த இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு வாஷ் பேஷன் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணும்னா இந்த இடத்துல செட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 3 பெட்ரூம் இருக்க ஒரு அப்பார்ட்மெண்ட் தாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு பெட்ரூம். இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம் நம்ம போய் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அட்டாச் பாத்ரூம் வந்துடாது. உங்களுக்கு காமன் பாத்ரூம் தான் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் அட்டாச் பாத்ரூம் வராது. ஒரு காம்பேக்டான சைஸில் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் ஆல்ரெடி அவங்க வந்து சில்ட்ரன்ஸ் ரூமாக தான் யூஸ் பண்ணிருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு சில்ட்ரன்ஸ் ரூமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வந்து உங்கள் கெஸ்ட் ரூமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு காம்பேக்டான சைஸில் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பாருங்கள் செல்ஃப் ஸ்லாப் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வுட்டில் போடல, உங்களுக்கு PVCயில் தான் போட்டிருக்காங்க. பட் ஆனால் கலர் எல்லாம் பார்த்தீங்கன்னா வுட்டில் போட்டிருக்க மாதிரி அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது. உங்களுக்கு எல்லாமே வந்து நல்ல ஒரு அட்ராக்டிவான கலரில் கொடுத்துருக்காங்க. ஸ்லாப் எல்லாமே கடப்பா கல்லில் தான் போட்டிருக்காங்க. இந்த பெட்ரூமில் நமக்கு வந்து ஒரு விண்டோவுமே கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா வுட்லேயே போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியோட பில்டப் ஏரியா இந்த ப்ராப்பர்ட்டியோட பில்டப் ஏரியா பார்த்தீங்கன்னா நமக்கு 1220 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா வரும். யூடிஎஸ் பார்த்தீங்கன்னா
408 ஸ்கொயர் ஃபீட் யூடிஎஸ் மட்டுமே உங்களுக்கு வந்துருவாங்க. இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னா நமக்கு மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் நமக்கு இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் சைட் விசிட் பார்க்கணுன்னா நம்ம ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், அவங்க உங்களுக்கு டீட்டெயில் எல்லாமே ஷேர் பண்ணுவாங்க. வாங்க இப்போ நான் வந்து செகண்ட் பெட்ரூம் போய் பார்த்துடலாம். இதுதாங்க இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம். இதுவுமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு காம்பேக்டான சைஸில் தான் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் பெட்ரூமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை பூஜை ரூமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது இவங்க இதுக்கு முன்னாடி இருந்தவங்க பார்த்தீங்கன்னா இது பூஜை ரூமாக தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். சப்போஸ் உங்களுக்கு நீங்கள் பூஜை ரூம் யூஸ் பண்ணல, நீங்கள் பெட்ரூமாக யூஸ் பண்ண போகிறீங்கனாலும் அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்க பூஜை ரூமாக தான் யூஸ் பண்ணிருக்காங்க. பட் ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு 2 ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. இந்த ரூமில் ஒரு நமக்கு பால்கனி கொடுத்துருக்காங்க. ஸோ பால்கனி நீங்கள் வந்து பாருங்கள், சேஃப்டி கிரில் கேட் போட்டு கொடுத்துருக்காங்க பாரு. உங்களுக்கு நீங்கள் பால்கனி ஓப்பன் பண்ணி விட்டால் போதும், நல்ல வென்டிலேஷன் ஏர் சர்க்குலேஷன் தான் நல்லா இருக்குது. உங்களுக்கு சன்லைட்டுமே நல்லா வரும். ஏன்னா இது ஈஸ்ட் ஃபேசிங். இந்த இடத்துல ஃப்யூச்சரில் வீடு வரலாம், ஆனால் இப்போதைக்கு வீடு இல்லாமல் இருக்கிறதால உங்களுக்கு சன்லைட்லாம் டேரெக்டாக வீட்டில் வர மாதிரி தான் பண்ணிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஹாலில் பார்த்தீங்கன்னா ஹால்லேயும் ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அந்த பால்கனி டோர். எல்லா டோருமே பார்த்தீங்கன்னா நமக்கு வுட் டோர் தாங்க போட்டிருக்காங்க. ஸோ ஹாலில் இருக்க பால்கனிலும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சேஃப்டி கிரில் கேட் போட்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஈவினிங் டைமில் இங்கே உட்காந்து ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் நீங்கள் ரிலாக்ஸ் ஆகணும் அப்படின்னா கூட பண்ணிக்கலாம். நல்ல ஸ்பேஷியஸ். ஹாலுமே பார்த்தீங்க, பால்கனி பார்த்தீங்கன்னா நமக்கு 3 அடி விட்டுருக்காங்க. இப்போ வாங்க நம்ம கிச்சனை போய் பார்த்துடலாம். ஸோ இந்த வீட்டோட கிச்சன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டேஜ் வந்து ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு எக்ஸாஸ்டர் கொடுத்துருக்காங்க. 2 சைடுமே உங்களுக்கு பாருங்கள், 2 சைடுமே விண்டோ கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் நமக்கு நீங்கள் ஆர்ஓ பாயிண்ட் போடணுன்னா ஆர்ஓக்கு அங்கே பாயிண்ட்டுமே கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு பிவிசியில் தாங்க கவர் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு மாடுலர் கிச்சன் தான் போடல, பட் ஆனால் இது வந்து பிவிசியில் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. செல்ஃப் ஸ்லாப் எல்லாமே நமக்கு. ஸோ திங்ஸ் வைக்கிறீங்கன்னா அந்தளவுக்கு ஸ்பேஷியஸாக இருக்கும். ப்ளஸ் நீங்கள் வைக்கிற திங்ஸ் எல்லாமே வெளியே கவர் ஆகாத அளவுக்கு நான் உங்களுக்கு பிவிசியும் வந்து வுட்டோட ஃபினிஷிங் எப்படி இருக்குமோ அதே டைப்பில் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிச்சன்லேயே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பால்கனி வந்துடும். இது சர்வீஸ் ஏரியா, நீங்கள் சர்வீஸ் ஏரியாவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 டேப் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாவது சாமான் தைக்கிறதுக்கு அதுக்காக வச்சுக்கலாம். இந்த இடத்துல எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. டேப்பும் கொடுத்துருக்காங்க, அதுக்கு எக்ஸிட் ஆகிற வாட்டர் பைப்பும் கொடுத்துருக்காங்க, சுவிட்ச் பாயிண்ட்டுமே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த இடத்துல நமக்கு சேஃப்டி கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் நமக்கு வர மெயின் ரோடு. இந்த ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த மெயின் ரோடு போயிட்டீங்கனாலே உங்களுக்கு தெரியும் மெயின் ரோடு எவ்வளோ கிட்ட இருக்குன்ட்டு. இப்போ இந்த வீட்டோட ப்ரைஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு கடைசி பெட்ரூம் இது தான். இந்த பெட்ரூமை சொல்லிட்டதுக்கப்புறம் நான் இந்த வீட்டோட ப்ரைஸை சொல்கிறேன். ஸோ இந்த வீட்டில் இது தாங்க மாஸ்டர் பெட்ரூம். இந்த பெட்ரூம் உள்ள என்ட்ரன்ஸ் ஆனவொடனே ஒரு ப்ரைவேட்டான இதில் இருக்கும் பாருங்கள். இந்த இடம் வரைக்கும் சின்னதாக ஒரு லாபி ஏரியா கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி வந்தீங்கன்னா தான் இந்த இடத்துல வந்து நீங்கள் காட் போட்டுக்கலாம். இந்த வீட்டில் பாருங்கள், நான் இது நம்ம எல்லா வீட்லையும் இந்த மாதிரி ஒரு ரூமை கண்டிப்பாக பார்த்துடுறோம். ஏன்னா ஸ்லாப் செல்ஃப் எல்லாம் பார்த்தீங்க, நமக்கு இந்த ஸ்லாப் பார்த்தீங்கன்னா அவுட்டர் வாலில் தான் கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்னர் வாலில் வராது, உங்களுக்கு அவுட்டர் வாலில் தான் வரும். இதை க்ளோஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த வால் ஃபுல்லியே வருது பாருங்கள். அதனால உங்களுக்கு இந்த பெட்ரூம் ரொம்ப ஸ்பேஷியஸாகவும் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏசி ட்ரிப்பர் பாயிண்ட் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த பெட்ரூமில் நமக்கு அட்டாச் பாத்ரூம் வந்துடுங்க. அட்டாச் பாத்ரூமோட ஒரு வுட் டோர் தான். இந்த பாத்ரூம் பார்த்தீங்கன்னா நமக்கு வெஸ்டர்ன் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஷவர் பாயிண்ட், ஹீட்டர் பாயிண்ட் ப்ளஸ் நமக்கு வாஷ் பேஷனும் கொடுத்துருக்காங்க. வால் டைல் 7 அடி வரைக்குமே வால் டைல் போட்டு கொடுத்துருக்காங்க. வால் டைல் கலருமே நல்லா இருக்குது. ஸோ இந்த வீட்டோட நம்ம பில்டப் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா 1220 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா. இதோட யூடிஎஸ் பார்த்தீங்கன்னா 480 ஸ்கொயர் ஃபீட் யூடிஎஸ் மட்டும். இதோட ஓனர் ஆஸ்கிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 62 lakhs கோட் பண்ணிருக்கோம். அதுலேருந்து ப்ரைஸ் நெகோஷியபிள் சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்க நம்பர் கால் பண்ணுங்கள், அவங்க லொக்கேஷன் டீட்டெயில் எல்லாமே ஷேர் பண்ணுவாங்க. நீங்கள் சைட் விசிட் வந்து பார்க்கணுன்னா அவங்க கீ எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ எவ்வளோ சீக்கிரம் இந்த ப்ராப்பர்ட்டியை உங்களால் புக் பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுக்கு டிமாண்ட் என்ன ஒரு டிமாண்ட்னா, மெயின் ரோட்லேருந்து, அதுவும் பள்ளிக்கரணை, நீங்கள் வேளச்சேரியில் ஒர்க் பண்ணுறீங்க, சிட்டி என்ட்ரன்ஸ்லேயே இருக்க ஒரு ப்ராப்பர்ட்டினா இதுதான். உங்களுக்கு மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 50 மீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான்.
மெயின் ரோடு நம்ம இது ஃபுல்லாக கவர் ஆகிருக்கு, அதனால் உங்களுக்கு தெரியல, நான் என்னாலையும் காமிக்க முடியல. ஆனால் நீங்கள் இந்த தெரு முனைக்கு போயிட்டீங்கன்னா இங்கேருந்து மெயின் ரோடு உங்களுக்கு தெரியும். ஜஸ்ட் ட்ரெண்ட்ஸ்க்கு அப்படியே பேக் சைடில் இருக்க ஒரு அப்பார்ட்மெண்ட் தாங்க நம்ம இன்றைக்கி ரிவ்யூ பண்ணிருக்கோம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் பள்ளிக்கரணை காரிடாரில் யாராவது ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அகம் ப்ராப்பர்ட்டிஸ்.